சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பாசம் வைத்து அந்த பாசம் உண்மையா, அந்த பாசம் என் மீது இருக்கிறதா என்று தினந்தோறும் யோசித்தே உன் நாட்கள் நகர்ந்து கொண்டு வருகிறது. என் குழந்தையே, எங்கு உன் அன்பு நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு மீண்டும் அன்பு வைத்து உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. எங்கு உன் அன்பு மதிக்கப்படுகிறதோ அங்கு நீ உண்மையான அன்பைத்தான் நீ செலுத்த வேண்டும். அன்பு என்பது அனைவர் மீதிலும் கிடைத்து விடாத ஒன்று. அந்த அன்பு ஒருவரின் மீது வருவது என்றால் அது அரிதான ஒன்றாகும். அந்த உண்மையான அன்பு உனக்கு கிடைத்துவிட்டால் அந்த இடத்தில் நீ உண்மையான அன்பை நீ செலுத்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரத்தில் நீ உயிராக நினைக்கும் உன் உறவிடம், நீ உயிராக நினைக்கும் உன் துணையிடம் உண்மையான அன்பு உன் மீது உள்ளதா என்று இப்பொழுது உனக்கு சந்தேகம் இருக்கிறது அல்லவா? போலியான உறவை காட்டி என்னிடம் என் உறவு என்னை ஏமாற்றுகிறதா என்று நீ அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? இப்பொழுது உன் சாயப்பா சொல்வதை கேட்டுக்கொள், மனதில் ஆணித்தரமாக வைத்துக்கொள். இனி உன் வாழ்க்கையில் இதை நினைத்து சந்தேகம் என்பது உனக்கு வரக்கூடாது. உன் துணையின் மனதில் உன் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானது. சில நேரங்களில் பல காரணங்களால் உன் மீது வெறுப்பு வரும்படி அவருக்கு நடந்து விடுகிறது. அதுவும் நிரந்தரமான வெறுப்பு இல்லை. மனதளவில் உன் மீது யோசிக்கும் உன் துணை உன் மீது உயிராக இருக்கிறது. அதை வெறுக்கும்படி நீ செய்து விடாதே. முழு அன்போடு இருக்கும் உன் துணையின் மனதில் உன்னை பற்றி சிறு சந்தேகம் கூட, எந்த ஒரு வருத்தமோ சந்தேகமோ இந்த நேரம் முதற்கொண்டு இல்லை. இதை முழுமையாக நம்பு. இனி உன் மனதில் வேதனையோ நம்பிக்கையின்மையோ வரக்கூடாது. எப்பொழுதும் சந்தேக கண்களோடு பார்ப்பதை முதலில் நிறுத்திவிட்டு நீ நம்பிக்கையோடு இரு. உன் துணை உனக்கானவர். உன் உயிரான உறவு உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் என்று நான் உறுதியளிக்கின்றேன். இதை கேட்டுவிட்டு உன் மனதை தைரியத்தோடு நிம்மதியாக வைத்துக்கொள். உன்னை விட்டு எங்கும் செல்லாது. இது உன் வாழ்க்கை. நிம்மதியாக வாழத் தொடங்கு. யாருக்காகவும் எதற்காகவும் உன் வாழ்க்கையை விட்டு விடாதே. ஒரு முறை வாழும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். யாருக்காகவும் உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் விட்டு கொடுக்க அனுமதிக்காதே. உன் துணைக்கு உன் மதிப்பு புரிய வரும். கவலைப்படாமல் தைரியமாக இரு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் என்று நினைத்து மனதை ஆறுதல் படுத்தி தைரியமாக கவலையின்றி உன் துணையிடம் உன்னோடு சேரும் நாளை விரைவில் கொண்டு வருவேன். அதற்காக நிம்மதியோடு காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.